தெரியுமா, சின்ன சித்தி கிட்ட நிறைய பணம் இருக்கு. என்னது? பாட்டி மிட்டாய் கண்டதெல்லாம் வளர்றா. நீங்க ஏன் போய் சொல்றீங்க அக்கா? சின்ன சித்தி முன்முன் அத்தை கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு பாத்தேங்க தானே. நீங்க சொல்லுங்க முன்முன் அத்தை. இல்ல பாட்டி, அவளுக்கு எதுவும் தெரியாது. முன்முனுக்கு பணம் கொடுத்தாளா? உன்கிட்ட கொடுக்கற அளவுக்கு எங்க இருந்து பணம் வந்தது? அத்தை, அது கல்யாணத்துல கிடைச்சது. வரும்போது அது அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க. ஆமா கொடுத்தாங்க. நீ செலவு செஞ்சிடுவியா? நீ என்ன அவ்வளவு சம்பாதிக்கிறியா அம்மா செலவு செய்யறதுக்கு? கல்யாண விஷயத்துல எவ்வளவு பணம் வீணாச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்புறம் முன்முனுக்கு எதுக்காக பணம் கொடுத்த நீ? அப்புறம் முன்முன் நீயும் வாங்கிட்டல்ல? சித்தி, அன்னைக்கு மேக்கப் போட்டதுக்காக நீங்க தான் பணம் தருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பெரிய அண்ணி சொன்னாங்க பணம் கிடைக்காதுன்னு. அதனால சின்ன அண்ணி பிடிவாதம் பிடிச்சு என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்த அவளுக்கு? என்ன காட்டு. இங்க காட்டு. அட சீக்கிரம் காட்டுமா. நான் இன்னும் எண்ணி பார்க்கல. அத்தை, நான் இவங்களுக்கு அதிகமா பணம் கொடுக்கல. இவங்க மேக்கப் போட 2000 ரூபாய் கேட்பாங்க. ஆனா நான் 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தேன். கடவுளே, என் காதுல சரியா தான் கேட்டுச்சா? என்ன சொல்றா இவ? ஆமா சித்தி, நீங்க சரியா தான் கேட்டீங்க. ஆமா சித்தி, மேக்கப் போட இவ்வளவு பணம் ஆகும். மத்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நிறைய பணம் கேட்பாங்க. ஆனா நான் வீடு வீடா போய் மேக்கப் போடுறேன். அதனாலதான் வெறும் 2000 ரூபாய் வாங்குறேன். இது அதிகமே இல்ல. அதிகம் இல்லையா? ஏய், என்ன பேசுற நீ? 2000 ரூபாயா? அப்புறம் 1000 ரூபாய் நீ வாங்கியே வச்சுக்கிட்ட. முன்மோன், நீ எங்க பக்கத்து வீட்டுக்காரி, சாயங்காலம் சாப்பிடவும் வருவல்ல, அதுக்கு என்ன சொல்ற? இல்ல சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னும் 2 பிரைடல் மேக்கப் போட வேண்டி இருக்கு. அதனால நான் ரிசப்ஷனுக்கு சாப்பிட வர மாட்டேன். அட, நீ வரலன்னா கூட என்ன, இப்போ புது பொண்ணு கிட்ட இருந்து 1000 ரூபாய வாங்கிருவியா? சொல்லு. சி. உன்னை என்னத்த சொல்றது? உன் பிறந்த வீட்டுல சாப்பிட 2 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இங்க கையில கொஞ்சம் காசு வந்த உடனே பறக்க ஆரம்பிச்சிட்டியா? தேவையில்லாம 1000 ரூபாயை அவகிட்ட கொடுத்திருக்க. சரி, கொண்டா, பணத்தை கொண்டா. பணத்தை சீக்கிரம் திருப்பித்தா. மகாராணி வந்ததுமே பணத்தை எடுத்து கொடுத்துட்டா. இந்தா 200 ரூபாயை வச்சுக்கோ. உன்னோட இந்த மிச்ச படத்தை நான் பீரோல பத்திரமா கொண்டு போய் வச்சிடுவேன். அது இருக்கட்டும், நீ என்ன பெரிய மகாராணியா? உன் வீட்ல இருந்து நீ எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்க? உன் பேக்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? சொல்லு. அது அத்தை, அதுல எவ்வளவு இருக்குன்னு இன்னும் எண்ணல. இப்பவே பணத்தை எல்லாம் எடுத்து தாங்கிட்ட. நான் எல்லாத்தையும் எண்ணி பத்திரமா வச்சிடுவேன். உன் பழக்கத்தை பார்த்தா எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு தோணுது. பணம் இருந்தா அதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. கஷ்டமான நேரத்துல யாரும் ஒரு பைசா கூட சும்மா தர மாட்டாங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த சேர்த்து வச்ச பணம் தான் கை கொடுக்கும். மத்தவங்க பரிசா கொடுத்த பணம்னு தான் உங்களுக்கு அருமை தெரியல. சரி, உன்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் எடு. பெரிய இவ மாதிரி வந்துட்டா பணத்தை வச்சுக்க. எப்படி என்கிட்ட கேட்காம நீ பணம் கொடுத்த? உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? இந்த வீட்டுல என்கிட்ட கேட்காம ஒரு ரூபா கூட யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா நீ 1000 ரூபாய் அவகிட்ட கொடுத்திருக்க. இனிமே நீ இப்படி பண்ணா என்னை விட மோசமானவங்க இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தாங்க அத்தை, இதுல எல்லா பணமும் இருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எப்பவாச்சும் பணம் தேவைப்பட்டா இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொடுங்க, அது போதும். உன் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன பரலோகத்துக்கா போக போறேன்? இது உன்னோட பணம் தான். உனக்கு தான் இது உதவும். அத்தை, முன்மனுக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பணத்தை நீங்க கொடுத்தா அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் இது பெரிய உதவியா இருக்கும். நீ அவளுக்கு பறிஞ்சு பேசாத. இவளை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு மேக்கப்போட 1000 ரூபாயை கொடுத்திருக்க. முன்முன் நீயும் ஒன்னும் குறைஞ்சவில்லை. அட, நீ பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்வனு கொழுந்தனார்கிட்ட சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. நாங்களும் யோசிச்சு. ஆனா சித்தி, நீங்க என்கிட்ட ஃப்ரீயா மேக்கப் போட சொல்லுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பணத்துக்காக தான் வேலை செய்யறேன். எங்கேயாச்சும் போய் அவங்க வீட்டு வரவேற்புல சாப்பிடுறதுக்காக வேலை செய்யலையே. நீ ரொம்ப பேசுற முன்முன். இப்பவே உங்க அம்மா கிட்ட சொல்றேன், உன் பொண்ணு எப்படி அவமானப்படுத்துறான்னு பாருங்கன்னு. சித்தி, நான் உங்களை அவமானப்படுத்தல. இந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் இலவசமா மேக்கப் போட்டுடுறேன். பணம் தேவையில்லை. பாத்தியா, அம்மா பேரை சொன்ன உடனே பாரு, பணத்தை கொடுத்துட்டா. ஒன்னும் சொல்லலைன்னா பணத்தை எடுத்துட்டு போயிருப்பா இவ. அத்தை, இந்த 200 ரூபாவாவது அவகிட்ட கொடுங்க. இதையும் நீங்களே வாங்கிக்கிறீங்களே, கொடுத்துருங்க அத்தை ப்ளீஸ். சின்ன மருமகளே, நீ ரொம்ப பேசுற. தயவு செஞ்சு இதை விடுங்க அண்ணி. முன்முன்
முன்முன் அத்தை, எங்களுக்கு மேக்கப் போட்டு விடுங்களேன். இல்லம்மா செல்லம், எனக்கு நேரம் இல்ல. முன்முன் இங்க பாரு, நீ ரொம்ப தப்பா பேசுற. இந்த 200 ரூபாய் பணத்தை நீயே வச்சுக்கோ. இந்த 200 ரூபாய்க்கு என் பேத்திகளோட மனசை உடைக்காத. இப்ப பணம் கொடுத்தாச்சுல, மத்த மருமகளுக்கும் மேக்கப் சரியா இருக்கணும் பாத்துக்கோ. முக்கியமா என் நடுமருமகளுக்கு. சரி, சீக்கிரமா இவளை தயார் பண்ணு. நீயும் தயாராயிடு. நீங்க என் கூட வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் கொழுந்தனாரே? அண்ணி, அது நாங்க பென்ஷன் பணத்துல ஸ்கூட்டர் வாங்கினோம்ல. அட ஆமா, நீங்க தானே ஸ்கூட்டர் வாங்க போறேன்னு சொன்னீங்க. அதனாலதான் செகண்ட் ஹேண்ட் வாங்குங்க, நிறைய பணம் மிச்சமாகும்னு சொன்னேன். அதுவும் இல்லாம கொழுந்தனாரே, உங்க ஸ்கூட்டர் சும்மா தானே நிக்குது, எங்கேயும் போறது வரதில்ல. அப்புறம் புது ஸ்கூட்டர் வாங்கி எதுக்கு வீண் செலவு பண்ணிக்கிட்டு? அண்ணி, நீங்க சொன்னதால தானே நான் அந்த 3rd ஹேண்ட் ஸ்கூட்டரை வாங்கினேன். அதனால அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கூட்டரை நம்ம வீட்டுக்கு கேட் வாசல்ல வைக்கலாமா? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் வர போறாங்களே, அவங்க எல்லாருக்குமே எனக்கும் ஸ்கூட்டர் இருக்குன்னு தெரியணும்ல. இதனால நம்ம குடும்ப கௌரவமும் அதிகமாகும். அட இல்ல கொழுந்தனாரே, யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இல்ல. கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாதது. இருந்தாலும் இப்படி வருத்தப்பட வேண்டாம் கொழுந்தனாரே. உங்க மனசுக்கு தோணுனா வாசல்ல வச்சிருங்க. ஆனா அந்த பழைய கொசுவலை இருக்குல்ல, அதை வச்சு மூடி வைங்க. சரி. அப்பதான் அதுல எந்த தூசியும் படியாது. யாராவது வந்து ஸ்கூட்டர் சாவி கேட்டாலும் சமாளிக்கலாம். அட இல்ல அண்ணி, எப்படி யாராவது நம்ம கிட்ட சாவி கேட்பாங்க? அப்படி யாராவது கேட்டாலும் நான் சாவி கொடுக்க மாட்டேன். ரொம்ப சரி, ரொம்ப சரி. ஆனா நான் சொன்ன மாதிரி அப்படியே கொசுவலைய சரி. வச்சு மூடி வைங்க. கொழுந்தனாரே, யாராவது ஏன் மூடி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நம்ம குடும்பம் எல்லா பொருட்களையும் மதிப்போம்னு சொல்லுங்க. சூப்பர் அண்ணி, சூப்பர். நீங்க தான் சூப்பர். நான் நம்ம பழைய கொசுவலையால வண்டியை மூடிடுவேன். என்கிட்ட ஒரு பழைய வேட்டி கூட இருக்கு. வண்டியை எடுக்கும் போது வண்டியோட டயருக்கு அடியில விரிச்சுடுவேன். அப்போதான டயர் அழுக்காகாம இருக்கும். சரி, ஒரு வேலை செய்வோம். ஸ்ரீராம்பூர்ல இருந்து அக்கா மாமா வந்திருக்காங்க, அவங்கள போய் பார்ப்போம். டாக்கூர் தான் அவங்க கூட இருக்காங்க. ஆமா அண்ணி, அக்கா இருக்காங்க. இப்போ ஒரு வேலை செய்யுங்க, கொழுந்தனாரே ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துங்க. அவங்க எவ்வளவு பெருமை பேசுறாங்க அவங்கள பத்தி. ஸ்ரீராம்பூர் அக்காவுக்கும் மாமாவுக்கும் எவ்வளவு திமிரு. நாமளும் ஒண்ணும் குறைஞ்சவங்க இல்லைன்னு அவங்க கிட்ட காட்டணும். சரியா சொன்னேங்க அண்ணி. அவங்க கிட்ட கார் இருந்தா என்ன, நம்ம கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஏரியா டெம்போ நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது. அதுவும் நம்ம குடும்பத்தோடது தானே. இன்னைக்கு இதுலதான் எல்லா சொந்தக்காரங்களும் வரப்போறாங்க. அவங்க கிட்ட 4 சக்கர வண்டி இருந்தா என்ன, இப்போ நம்ம கிட்ட தான் 6 சக்கர வண்டியான டெம்போ இருக்கு. ஏதோ ஒரு கார்லயோ இல்ல விலை உயர்ந்த கார்லயோ உட்கார முடியறதை விட அதிகமான பேரு நம்ம டெம்போல உட்காரலாம். பின்ன என்ன வேற என்ன வேணும்? வேணும்? கொசுவலையும் ஸ்கூட்டரும். சரி, நீங்க ஸ்கூட்டரை எடுங்க, நான் கொசுவலையை எடுத்துட்டு வர்றேன். சித்தப்பா, ஏன் திடீர்னு இந்த ஸ்கூட்டரை இங்க கொண்டு வந்து இப்படி நிறுத்தி இருக்கீங்க? அட்லீஸ்ட் இந்த பழைய கொசுவலையை எடுத்திருக்கலாம்ல. தம்பி, நான் ஒண்ணு மாதிரி பொறுப்பில்லாதவன் இல்ல. இந்த கொசு வலைய போடாம நிறுத்தினா இந்த ஸ்கூட்டர் அழுக்காகிரும்ல. அதுக்கு நான் விடவே மாட்டேன். ஒவ்வொரு பைசாவா சிறுக சிறுக சேர்த்து வாங்கினேன். நீ என்னடான இந்த கொசு வலையை எடுக்க சொல்ற? பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க. என்ன சொல்றீங்க சித்தப்பா? எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணா பண்ணட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா கொசு வலையை எடுத்துட்டா இந்த வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுமா? புரியுதா உனக்கு? எங்களுக்கும் புரியுது சித்தப்பா, அதான் நாங்க சொல்றோம். இல்லனா ஏன் இப்படி சொல்ல போறோம்? நீங்க உங்க இஷ்டப்படி தான் செய்வீங்க சித்தப்பா. நான் இங்க இருந்து போறேன். அண்ணா, நான் சரி சரி, இங்க யாரும் இருக்க வேணாம். நீங்க எல்லாரும் போங்க. அங்க அப்படியே வந்துட்டாங்க. கொசு வலையை எடு இதடுன்னு சொல்லிக்கிட்டு. சித்தப்பா, நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? சரி சரி, எடுத்துக்கோ. ஆனா என் ஸ்கூட்டர் போட்டோவும் எனக்கு கண்டிப்பா வேணும். சரி. என்கிட்ட காட்டு. எப்படி வந்திருக்கு என்னோட ஸ்கூட்டர் போட்டோ? நல்லா வந்திருக்குல்ல? ஆமா ஆமா. அட, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? இந்த வண்டியை பார்க்க எதுக்கு இவ்வளவு கூட்டம்? கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஸ்கூட்டர் ஷோரூமுக்கா? அட, போய் புது பொண்ணு மாப்பிள்ளைய பாருங்க. வாங்க வாங்க.
வாங்க வாங்க பெனர்ஜி அண்ணா வாங்க. சின்ன மருமகளே, இவர் நம்ம பக்கத்து வீட்டு பெனர்ஜி அண்ணா. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். இது என்ன புது ஃபேஷன்? சொல்லு. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. இப்ப இதையும் சொல்லணுமா? சரி. சந்தோஷமாயிரு. வணக்கம். இவரு உன்னோட இறந்து போன மாமனாரோட சித்தப்பா பையன். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. எப்பவும் தீர்க்க சுமங்கலியாயிரு. தேங்க்யூ. விருந்தினரே, நீங்க சாப்பாட்டை கவனிங்க. பூ அக்கா, பூ அக்கா, இங்க வாங்க வாங்க வாங்க. இவ என் மாமா பொண்ணு. இவங்க தான் எங்க பூ அக்கா. அப்புறம் இவ எங்க சின்ன மருமக. வாழ்த்துக்கள் கண்ணா. குடு. இப்ப இவங்க கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்க. சீக்கிரம் வாங்கு. சரி. அட விடு துர்கா, திரும்ப திரும்ப இப்படி பண்ணா துணி எல்லாம் பாழாகிடும். புடவை கட்டுறதுலயும் கஷ்டமா இருக்கும். அப்புறம் மருமகளே, இன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் கும்பிடு போட்டுடு. இல்லைன்னா உன் தோப்பு கண்ண முடியாது போல. பூ அக்கா, நீயும் என்ன கத்துத்தர? துணிக்காக சம்பிரதாயத்தை விட்டுட முடியுமா? பரவாயில்ல. இல்ல விடட்டும். ஏய், என்ன பாக்குற? வா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் சரியா வாங்கணும். சந்தோஷமா இரு, நல்லா இரு, தீர்க்க சுமங்கலியாரு. அம்மா. சொல்லு அர்ஜுன். அம்மா, இவங்க எல்லாரும் என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அறிமுகப்படுத்த கூட்டிட்டு வந்தேன். வாங்க. அக்கா, நீங்க உட்கார, அங்க ஏற்பாடு பண்றேன். வாங்க போலாம். என்ன ஆச்சு அர்ஜுன்? எப்பவும் உன்னோட பொண்டாட்டியவே பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? எங்களுக்கு எப்ப அறிமுகப்படுத்துவ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஹானா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இவ ஆஹானா என் மனைவி. ஹாய். ஆஹானா இது ரவி. அவன் சோம்நாத். இது பிரித்தி, சங்கர். அப்புறம் இவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சம்ராட். வாழ்த்துக்கள் அண்ணி. இது எங்க எல்லாரும் சார்பாவும் ஒரு gift உங்களுக்கு. வாங்கிக்கோங்க. தேங்க்யூ so மச். ஆமா, உங்க மேல ஒரு புகார் இருக்கு. எங்க ஃப்ரெண்டோட உடல் நிலையை நீங்க மாத்திட்டீங்க. அதாவது இவனுக்கு வேலையில கவனமே இல்லை. வந்தாலும் அங்கிருந்து கிளம்ப சாக்கு தெரியிட்டே இருக்கான். இப்போ பாஸ் வர போறாரு. அவர் முன்னாடி இதை சொல்லிடாதீங்க. பாஸ் வர்றாரா? ஆஹானா, நான் இவங்க எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன். போலாம். ஆனா நீ நல்லா இருக்கீங்களா? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்ல அக்கா. ஆனா அம்மா இன்னும் வரல இல்ல அக்கா. வருவாங்க, நீ கவலைப்படாத, வந்துருவாங்க. வாங்க. பாய். வணக்கம். வணக்கம். உங்க வண்டி மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் போல. இவ்வளவு மரியாதையோட பத்திரமா மூடி வச்சிருக்கீங்க. சம்பந்தி ஐயா, உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அடவா, வந்துட்டீங்களா? வாங்க. சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நல்லது. இப்போ உங்ககிட்ட இருக்க இந்த வண்டி உங்க பசங்களோடதா? அட இல்ல, பசங்களோடது இல்ல. அவங்க இன்னும் சின்ன பசங்க. அவங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, சொகுசா இருக்க. அவங்களுக்கு வயசு வரல. இது என்னோடது.
சின்ன அண்ணி சீர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 15-20 தட்டு தான் தெரியுது. மிச்ச சீர் எங்க? பெரிய அண்ணி தான் அவங்க கிட்ட சொன்னாங்கல்ல 50 தட்டு சீர் பத்தி பேசினாங்கன்னு. மிச்ச தட்டுகள் எதுவுமே காணோமே. சின்ன அண்ணி இத பெரிய அண்ணி கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஆமா, நடங்க. சீக்கிரமா வாங்க போலாம். நீங்க எல்லாரும் உள்ள போங்க. ஆமா, எல்லாரும் உள்ள போங்க. போலாம். அண்ணி, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சேரு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 10-15 தட்டு தான் இருக்கு. நீங்க 50 பேத்துக்கான சீரு பத்தி தெளிவா சொன்னீங்க தானே? அப்புறம் என்ன ஆச்சு? என்னது 50 பேருக்கு கிஃப்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 10-15 தட்டு தான் இருக்கு. மகானா, உன் குடும்பம் வந்தாச்சு பார். அக்கா, நான் அம்மா கிட்ட போய் பார்க்கவா? இல்ல, இப்போ இல்ல. கொஞ்சம் பொறு, அத்தை திட்டுவாங்க. பாரு, அத்தை கிட்ட பேசிட்டு அவங்க இங்க தானே வருவாங்க. வணக்கம் மதுசூதன் ஐயா. வணக்கம். என்ன இது? வெறும் 10-15 கிஃப்ட் தான் இருக்கு. நாங்க 50 பேருக்கு தானே சொன்னோம். என்ன ஆச்சுங்க? எவ்வளவு கொண்டு வந்தீங்க? அண்ணி, நீங்க பெரிய மாமாவை எதுவும் சொல்லாதீங்க. நிஜத்துல தப்பு என்னோடதுதான். அஹானாவோட சீரு பொறுப்பு எல்லாமே என்னோடதுதான். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. நானே கொண்டு வருவேன். ஆனா 50 பேருக்கு சீரு, அதுவும் இவ்வளவு அவசரமா என்னாலதான் இந்த சீரை ஏற்பாடு செய்ய முடியல அண்ணி. அன்னைக்கு நகை கடையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல அண்ணி. நான் அன்னைக்கு அந்த நகையை எல்லாத்தையும் வித்து சீரு பொருட்கள் வாங்க தான் நான் பணம் வாங்க வந்தேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க கண்ணு முன்னாடி தானே பார்த்தேங்க. என்கிட்ட இருந்த நகையை அடகு வச்சு சீரு பொருட்களுக்கு எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு அவசரத்துல எதையும் செய்ய முடியல. அண்ணி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சீரு பொருட்களையும் உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அடடா, நீங்க மெதுவா உங்களோட இந்த சீரு பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் உங்க பொண்ணு இனி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் அங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவா. அட என்ன இப்படி இருக்கீங்க நீங்க? தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் யோசிக்கிறீங்களா இல்லையா? 50 பேருக்கு சீரு சொன்னோமா இல்லையா? அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டீங்களா? உங்களால இது கூட செய்ய முடியலையா? எத்தனை பேருக்கு கொண்டு வந்திருக்கீங்க? சின்னம்மா, 11 பேருக்கு கொண்டு வந்திருக்கோம். மிச்சம் எல்லாம் அஹானாவுக்கும் அர்ஜுனுக்கும் தான். கல்யாணத்துல ரொம்ப செலவாயிடுச்சுல்ல, நிஜமாவே எங்களால இவ்வளவுதான் முடிஞ்சது. அண்ணி, என்னை நம்புங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அஹானா கல்யாணத்துல வந்த பரிசுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை வச்சு சமாளிச்சிங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் பரிசா வந்த பொருட்களையும் அஹானா கூடவே அவ உங்க வீட்டுக்கு வரும்போதே ஏற்கனவே அனுப்பிட்டோம். அண்ணி, என் மேல நம்பிக்கை வைங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொடுத்துடுவேன். தப்பு எங்க மேலதான். நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். ஆனா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால முடியல, மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு இவ்வளவுதான் தகுதி. பாருங்க, கல்யாண செலவு முழுசும் நான் தான் ஏத்துக்கிட்டேன்.
சொந்த தங்கச்சியும் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாகவே செலவு பண்ணியிருக்கேன். எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எதிர்காலத்தையும் பார்க்கணும். ஆனா அட இவ எங்க போறா? சின்ன அத்தை, நீங்க இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க. சின்ன அத்தை, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினோம். எல்லாரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறீங்க. இப்படி வாக்கு கொடுத்துட்டு யாராச்சும் ஏமாத்துவாங்களா? உங்க பொண்ணும் ஒண்ணும் குறைஞ்சவில்லை. எல்லாரும் ஏமாத்துக்காரங்க. இவ்வளவு பெரிய குடும்பத்துல எப்படியோ அவங்க பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. அம்மா, என்னாச்சு? ஆர்டர், நீங்க வந்துட்டீங்களா? வணக்கம். நல்லா இருக்கு. அர்ஜுன், நீ இவங்க கிட்ட எதுவும் பேசாத. இவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. என்ன ஆச்சு அம்மா? உன் மாமனார் வீட்டுல வரதட்சணை ஏதாச்சும் கேட்டோமா? இல்ல ஏதாவது டிமாண்ட் வச்சோமா? கிடையாது. இதுதான் சொன்னோம் 50 பேருக்கு சீரு கொண்டு வரங்கன்னு. அட இவங்களால அது கூட முடியல.